இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் ஒரு சின்ன ஒரு கருத்தோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா சிலவங்களுக்கு என்ன இருந்தாலுமே என்னடா நமக்கு இதில் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கடவுளுக்கு தெரியும் அப்படிதானே, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்தா என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அதனால நம்ம போதும் என்ற மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாக நம்ம எல்லாருமே நினைப்போம், சிலவங்க நிறைய பணம் சொத்து சுகத்தோடு இருக்காங்களே, ஆனால் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். என்னதான் பணம் சொத்து சுகம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம்தான் ஒருவருக்கு உயர்ந்த ஒரு நிம்மதியை தருவதாக இருக்கும். ஆகவே நம்ம கடவுள் நமக்கு என்ன தந்திருக்காரோ அதில் சந்தோஷமா போதும் என்ற மனத்துடனே வாழ படித்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளிடம் அநேகமாக நிம்மதியான தூக்கத்தை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் கூட எத்தனையோ பேர் அதிக பணம் இருக்கு, அதிக செல்வம் இருக்கு, அதிக சொத்து இருக்கு, அதிக சுகம் இருக்கு, ஆனால் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தந்திருக்கின்றார். ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். சரி, இனி நான் வேதாகமத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் எடுத்துள்ளேன். என்ன அப்படின்னா, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என பார்க்கின்றோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு அவங்க உலகத்தையோ உலக மனிதர்களையோ நாடி தேடி ஓடவில்லை, கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், வெற்றி சிறந்தார். பிரியமான பிள்ளைகளை, நமக்கு ஒரு தேவை என்றால் நாம் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை படைத்த தேவனை புகழ்ந்து பாடும் பொழுது நாம் நிச்சயம் வெற்றியான வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இன்னும் தாவீதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. தாவீது கர்த்தரை துதித்து பாடுகின்றவனாக புகழ்ந்து பாடுகின்றவனாக இருந்தான். ஒருவேளை எனக்கு செல்வம் இல்லையே பணம் இல்லையேன்னு நினைக்கின்ற வேளையில் நீ கர்த்தரை நினைத்து கர்த்தரை துதித்து புது பாடல்களை பாடி பாருங்கள். அதைவிட நிம்மதி நமக்கு வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஒருவேளை நான் முடிஞ்சு போன சூழ்நிலை இது அவ்வளவுதான் நினைச்சீற்று இருந்தால் கூட கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவர் சொல்லுவார், என் மகனே என் மகளே நீ கலங்காதே, இது முடிவு அல்ல, இது துவக்கம் என்று சொல்லுவார். எத்தனையோ நேரங்களில் தேவனுக்காக கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்கள் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருகின்றதே, இந்த வாழ்க்கை முடிந்ததோ என்று நினைத்த வேளையில் கர்த்தர் சொல்லுவார், இது முடியவில்லை, இதுதான் துவக்கம் என்று சொல்லுவார். இனுமாக நான் பலனற்று குறுகி பலவீனமாக இருக்கிறேனே என்று கூட நினைப்போம் அப்படிதானே. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லுவார். ஒருவேளை முதிர்ந்த வயதுல நான் தள்ளாடுகின்றேனே என்று நினைக்கலாம். இயேசு சொல்லுவார், நீ கவலைப்படாதே, முதிர் வயதிலும் நீ கனி தந்து நிலைத்திருப்பாய் என்று. ஆகவே நமக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லையே, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படாம கர்த்தர் நமக்கு தந்த வாழ்க்கைய சந்தோஷமாக ஏற்று வாழ பழகுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.